நிலாவோட மாமா வந்து இந்த மாதிரி வந்து சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. நம்ம வந்து விஜய் என்ன இவர் நம்மக்கிட்ட நல்லா பேசினாரு, இங்கே வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. எங்கள் வீட்டு பொண்ணை வந்து இந்த பையன் வந்து விஜய் வந்து ஏமாற்றிட்டாரு, காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு வந்து மீடியா கிட்ட. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வெளியில் வந்து நான் தாங்க அவரோட ஒய்ஃபு, அவர் என்னோட புருஷங்க, இது என்னோட வீடு, வேணும்னே என்னை துரத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இந்த வெளியில் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீடியா வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இப்படி பண்ணீங்க, நீங்கள் ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாமே அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் இங்கே பாருங்கள், எனக்கு நடந்த ஒரே கல்யாணம் தான். எனக்கு வந்து என் பொண்டாட்டி பேர் வந்து காவேரி, வேறு எந்த கல்யாணமும் எனக்கு நடக்கலை. இந்த பொண்ணு சொல்கிறதுக்கு எல்லாமே, இந்த வெண்ணா சொல்கிறதுக்கு எல்லாமே போயிங்க, உண்மை இதுதான் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே காவேரி வந்து மீடியாவில் வந்து விஜய் சொன்னதெல்லாம் கேட்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, இவங்க சொல்கிறது எல்லாமே போய், இவங்க சொல்கிறது எதையுமே நம்பாதீங்க, இவங்க வேணும்னே பண்ணிகிட்ருக்காங்க, என்னை எப்படியாவது வந்து சிக்கலை மாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன். சரிங்க, உங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் இவங்க இவ்வளோ நாள் இவங்க வீட்டில் வச்சுருந்தீங்க இவங்கள? உங்கள் ஒய்ஃப் எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இங்கேருந்து காவேரிக்கு என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. என் ஒய்ஃப் அவளோட அம்மா வீட்டில் இருக்காங்க, சீக்கிரமாகவே வந்துடுவா. ஆனால் இந்த பொண்ணு வந்து வேணும்னே இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே வந்து சொல்லப்போனால் இவங்களை நான் முன்னாடி விரும்பினது உண்மை தான், ஆனால் கல்யாணம்லாம் நான் பண்ணிக்கல. இப்போ இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்து வச்சுருந்தேன். ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு, இப்படி பேசுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறதெல்லாம் போய் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு. முதல்ல எல்லாம் இங்கேருந்து தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்றாரு. எல்லாரும் வந்து இங்கே பாருங்கள் சார், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. உடனே உள்ளே ஓடி வராரு. இங்கே வந்து வெள்ளாவை பார்த்துச்ச, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஒன்றை நம்பி நான் உள்ளே விட்டதுக்கு எனக்கு நல்லா கொடுத்துட்டச்சு, நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வெள்ளா வந்து இங்கே பாருங்கள் விஜய், எப்படியும் வந்து நீங்களும் நானும் தான் சேருவோம், எக்காரணம் கொண்டும் உங்களை நான் விடவே மாட்டேன், இது சாம்பிள் தான், இதுக்கப்புறம் தான் இருக்குது, உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இங்கே பாரு விஜய், நீ ஏன் கூட தான் இருக்கணும், ஏன் கூட தான் வாழணும், இப்போவும் என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லு, நான் இப்போவே யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நம்ம ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாயை போடு, மரியாதை போயிடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு விஜய். இதை பார்த்துட்டு வெளில செம்ம டென்ஷனாகி வராங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சூப்பர் வேலை பண்ணம்மா, எல்லாமே நான் கொடுத்த பிளான் தான், இது எல்லாமே என்னோடய பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி. அதை கேட்டு வந்து ஆச்சரியப்படுறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஆச்சரியப்படுறாங்க. ராகினி அஜயெல்லாம் வந்து கேட்டு அதிர்ச்சியாக எப்படிப்பா இதெல்லாம் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. நான் முன்னாடியே வந்து வெள்ளாவோட மாமா கிட்ட வந்து பேசிட்டேன், இந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டேன், அவரும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாரு. சரிங்க, இப்படி நம்ம நடந்துக்கிறதால விஜய் வந்து கோவப்பட்டு ஒரு வெள்ளாவை ஏற்றுக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. விஜய்க்கு வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்துலலாம் விஜய் வந்து மாட்டினா அவ்வளோதான் நல்லாவே தெரியும். அதனால் சீக்கிரமாகவே விஜய் வெள்ளாவை ஏற்றுப்பார். அப்புறம் என்ன, வெண்ணிலாவும் விஜயும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா காவேரி ஒதுங்கிடுவா. இப்போ கூட காவேரி பார்த்துட்டு என்ன நினைப்பா தெரியுமா? கண்டிப்பாக விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் ஏதோ இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டில் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து வெண்ணிலாக்கு தான் அப்படின்னு வெண்ணிலாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அங்கிள் நிஜமாக சொல்கிறீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன், உனக்கு தான் விஜய், நீ சந்தோஷமாக இரு, இதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ண வேண்டியது இருக்கும், நான் சொல்கிறதெல்லாம் ரெண்டு பேரும் கேளுங்க, கண்டிப்பாக விஜய் வந்து உனக்கு கிடச்சிடுவாருன்னு நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்கிறாங்க. காவேரியோட குடும்பம் வந்து பார்த்தியா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை வீட்டில் வச்சு எவ்வளோலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அவர், ஆனால் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி மனசால அழுதுட்டுருக்காங்க. இங்கே விஜய் வந்து வராரு. விஜய் பார்த்தோன்னே வந்து காவேரி ஓடி போய் அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னோடனே, இப்படி பண்ணுவான்னு வெண்ணிலா எதிர்பார்க்கல காவேரி, இப்படி பண்ணிட்டாலே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்படியே வந்து அழுதுட்டு அப்படியே கட்டிட்டு அழுறாரு விஜய் தாங்க முடியாமல்.